ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம ராதாஸ் ரெசிபியில் பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக் கேபேஜ் மஞ்சூரியன் தான் பார்க்க போகிறோம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கேபேஜ் மஞ்சூரியன் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி கோஸ் எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவு எடுத்து ரொம்ப பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் சோள மாவு, 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் அரிசி மாவு, இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குட்டி குட்டியாக உருண்டைகள் பிடிக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது உருண்டைகள் பிடிச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் உருண்டைகள் பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருண்டைகள் பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி உருண்டைகள் பிடிச்சி எடுத்துக்க போகிறேன். எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஆயில் ஹீட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த உருண்டைகளை இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஈவனாக குக் ஆகும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம், கைவிடாமல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ப்ரௌனிஷாக ஈவனாக குக்காகி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். மீதமுள்ள பால்ஸையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேன் ஒன்று ஹீட் பண்ணி அதில் 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 2 பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துருவோம். வெங்காயத்தை ரொம்ப வதக்கி விட வேண்டாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அடுத்ததாக இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு குடை மிளகாய் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப ஆகணும்னு அவசியம் இல்லை, ஆஃப் குக் வெந்தால் போதும். அதனால் ரொம்ப மிக்ஸ் பண்ணி விடாதீங்க. அடுத்ததாக அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் வினிகர். மசாலா சேர்த்துருக்கிறதுனால இது பச்சை வாடை போகணும். 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக இதில் கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா கரைச்சி விட்டாச்சு. இப்போ இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி கிரேவி வந்துடணும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடுவோம். அடுத்ததாக இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பால்ஸ் இதில் சேர்த்துடலாம். ஈவினிங் ஸ்நாக்காக இந்த கேபேஜ் மஞ்சூரியனை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம், ரொம்பவே பிடிக்கும். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு கேபேஜ் மஞ்சூரியன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.